ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே கேனல் 10 இந்தியா டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த டிசம்பர் மாதத்திலே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாக்குத்தத்தமாய் தேவன் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர விருத்தி அடைந்து மகாபெரியவனானான் என்ற வார்த்தை அந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தின் படியாகவே டிசம்பர் மாதத்தில் நமக்கு ஆசீர்வதித்து தரலாம். நம் தேவைகளை சந்திப்பார், நிறைவோடு நடத்துவார். ஆனால் இந்த மாசத்திலே தேவாவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம், கிறிஸ்துமஸ் மாதம். கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடி உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும் அந்த பண்டிகையை கொண்டாடுவதில்லை, எல்லாருமே அந்த பண்டிகையை கொண்டாடும். காரணம், கிறிஸ்து எல்லாருக்குரியவராக இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் செய்தி இந்த நாளிலே நான் கொடுக்க சிறப்பு செய்தியாக கொடுக்க ஆண்டவர் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை உங்களுக்கு ஆசீர்வதித்து தரும். கிறிஸ்துமஸ் என்பது மீட்பின் பண்டிகை, ரட்சிப்பின் பண்டிகை. கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது ரட்சகர் பிறந்த நாள், இயேசு பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். அந்த அவர் பிறப்பின் நிமித்தம் மனு உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுத்தார், மீட்பை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், நன்மையை தந்தார். இயேசு பிறப்பு நமக்கு எல்லாருக்கும் ரட்சியை நன்மையை கொண்டு வந்தது, ஆசீர்வாதத்தை கொண்டு. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அநேகர் பிஸியாக இருக்கும். ஊழியம் செய்கிறவர்களும் பிஸியாக இருப்பார், குடும்பங்களும் பிஸியாக இருக்கும். ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு ஆசீர்வதித்தார், கிருபையோடு நம்மை நடத்துகிறார். நம்மை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே குடும்பமாக மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் கொண்டாட கிருபை செய்வார். இந்த நாளிலே ஒரு வார்த்தையை நான் வைக்க வரும். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். இது தேவ தூதர்கள் இயேசுவின் பிறப்பை குறித்து பாடின ஒரு துதி பாடல். ஃபர்ஸ்ட் கேரல்ஸ் இதுதான். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே ஒவ்வொரு வீடுகளிலும் பல சபைகளிலே பிலீவர்ஸ் வீட்டில் இதை கேரல்ஸ் வருவார்கள். வந்து அவர்களுக்கு தேவைகள், சபைக்குரிய தேவைகள், அவர்களை கனப்படுத்துவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் உண்டு. ஆனால் இயேசுவின் பிறப்பை குறித்து துதி பாடலை பாடின தேவ தூதர் பரம சேனைகள் என்று சொல்லப்பட்டது 13ஆம் வசனத்தில் அவர்கள் துதித்தார்கள். அந்த துதியின் பாடலை தான் வசனமாக எழுத, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களில் நற்செய்தி தூதனான மெய்ப்பர்கள் வயலை காத்துக் கொண்டிருந்தார், மந்தையை காத்துக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு நற்செய்தி வழங்கியப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இயேசுவின் ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி கொடுக்கப்பட்டது. ரட்சகர் பிறந்திருக்கிறார் பெத்லகேமில், தாவீது என்னும் ஊரிலே பெத்லகேமிலே அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி வாழ்த்தினார். அந்த வாழ்த்துதலின் அந்த வார்த்தையின் பிரகாரம், நற்செய்தியின் பிரகாரம் இந்த தூதர்கள் அநேகர் வந்து தேவனை ஆராதித்தார்கள், துதித்தார்கள். இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த இயேசு என்ற வார்த்தைக்கு ரட்சிக்கிறவர், ரட்சிப்பு பிறந்தது, விடுதலை பிறந்தது, வெளிச்சம் பிறந்தது, கிருபைகள் பிறந்தது, தேவ அன்பு பிறந்தது, மீட்பு பிறந்தது. இதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம்.
கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோம். இயேசு பிறந்தது நிமித்தம் நாம் மகிழ்ச்சி, சமாதானம். இதிலே 3 காரியங்களை அந்த தேவ தூதர்கள் துதித்து பாடினார்கள். இது ஒரு நற்செய்தியின் பாடல், இது ஒரு தீர்க்க தரிசனமான பாடல். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாகும். முதலாவது உன்னதத்திலே வீற்றிருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. உன்னதம் என்று சொல்லும் போது பரலோகம். நம் தேவன் உன்னதத்திலே வீற்றிருக்கிறார். உன்னதமான தேவன், மோஸ்ட் ஹை காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதம் என்று சொல்லும் போது பரலோகத்தை குறிக்கிறது. இயேசு பரலோகத்தில் இருந்து மகிமை துறந்து மனிதனாக இந்த உலகத்தில் பார்த்தார். தெய்வமாய் இருந்த மனிதனாக உலகத்தில் பார்த்தார். ஒவ்வொரு மனுஷனை சந்திப்பதற்காக, ஒவ்வொரு மனிதரை ரட்சிப்பதற்காக, ஒவ்வொரு மனிதரை விசாரிப்பதற்காக, ஒவ்வொரு இடத்திலும் அன்பு கூறுவதற்காக அவர் பார்த்தார். தேவ தூதர்கள் அப்படி வாழ்த்தினார்கள். தேவனுக்கு மகிமை என்று, பரலோகத்தில் தேவ மகிமை என்று வாழ்த்தினார்கள். அவள் துதிக்கும் புகழுக்கும் பாத்திரராக இருக்கிறார். இந்த தேவ மகிமை என்பது மகிமை என்று சொல்லும் பொழுது அது கர்த்தரை உயர்த்துகிற ஒன்று. துதியிலே முக்கியமான ஒன்று தேவனை மகிமைப்படுத்துவது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இயேசுவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் போது இன்றைக்கு ஆடம்பரமாய் கொண்டாடுகிறவங்க, பயம் இல்லாம கொண்டாடுறவங்க உண்டு, ரட்சிப்பு இல்லாம கொண்டாடுறவங்க உண்டு, பரிசுத்தம் இல்லாம கொண்டாடுகிறவங்க உண்டு. ஆடம்பரமாய் கொண்டாடும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடித்து நடனம் ஆடுகிற ஒரு கூட்டங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அது தேவனை மகிமையை கொண்டு வராது. அவர் விரும்புகிறபடி வாழுங்கள். அவரை உயர்த்த, அவரை மேன்மைப்படுத்த. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதங்கள் ஆண்டவர் இந்த நாட்களில் ஊழியத்தில எல்லாம் பார்க்கும்போது ஏராளமான அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை பார்த்து இந்த மகிமை என்ற காரியத்தை ஒவ்வொரு தடவை நான் மகிமைப்படுத்துவது உண்டு. ஆண்டவர் என் வாழ்விலே செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஊழியத்திலே பார்க்கும்போது டெல்லி, பாம்பே, பங்காரப்பேட்டை மற்றும் ஆந்திர பகுதிகளில், தமிழ்நாட்டிலே அவர் மினிஸ்ட்ரியிலே செய்த கிருபைகள் பெருசு. தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆனால் அதை செய்தவர் அவர். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறித்து நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவருடைய நமக்கு கொடுத்த ரட்சிப்பை மகிமைப்படுத்த வேண்டும். இஸ்ரவேலே உன்னிலே நான் மகிமைப்படுவேன் என்று தான் சொல்லுவேன். அவரை உயர்த்த வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவே மறந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு. ஜாலியா ஊர் சுத்தணும், ஜாலியா போகணும், ஜாலியா இருக்கணும், ஜாலியா வாழணும். அது மகிமை அல்ல. இன்னைக்கு செலிப்ரேஷன் டெக்கரேஷன் பண்ணாலும் அதுல கர்த்தர் மகிமைப்படும். நம்ம ஊழியம் செஞ்சாலும் கர்த்தர் மகிமைப்படும். அது மட்டும் இல்ல, அவரை மகிமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். பெத்லகேம் என்ற மாட்டு துலகத்தில் தான் பிறந்தார். ஆனா கர்த்தருடைய மகிமை அதுல வெளிப்பட்டது. சின்ன ஒரு இடத்துல மாட்டு தொழுவத்துல பிறந்தார். எதற்கு? கர்த்தர் உயர்த்தப்பட்டார். இது நாமும் அவரை உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை கனப்படுத்தும். எல்லா விதத்திலும் கர்த்தரை கனப்படுத்தும். கன்னியாகுமரி என்ற மாவட்டத்தில் நான் ஒரு சமயம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்தேன். என்னுடைய உறவினர் வீட்டில் தேவன் பேசினார். எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எங்கே? எனக்கு பயப்படுற பயம் எங்கே? பயம் இல்லாமல் வாழ்கிறார்களே, இஷ்டப்படி வாழ்கிறார்களே, ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, பக்தி கிடையாது. எனக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எங்கே? நமக்கு சபைக்கு போனாலும் தேவனை மகிமைப்படுத்த. இன்னைக்கு சர்ச்சை மகிமைப்படுத்துறவங்க தான் நிறைய பேர். அதுபோல அவங்களுடைய செல்வங்களை மகிமைப்படுத்துகிறவங்க, அவங்களுடைய செல்வாக்கை மகிமைப்படுத்துகிறவங்க, கார மகிமைப்படுத்துறவங்க, அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஐஸ்வர்யங்களை மகிமைப்படுத்துறவங்க, எல்லாம் அவர் கொடுத்து. இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தாதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு விழுந்து போறாங்க.
பாவத்துல விழுந்து போறாங்க, பெருமையில விழுந்து போறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய பேருக்குள்ள பெருமை இருக்குது. ஆனா ஆண்டவர் ஏழ்மையான கோலம் எடுத்த நமக்காக போல நம்ம நல்ல நிலையில இருக்கணும் என்பதற்கு எல்லாரும் பாவம் செஞ்சு மகிமையை இழந்து போயிருக்க. இன்னைக்கு உலகமே பார்க்கும் போது வீழ்ச்சியில தான் கிடக்கு. விழுந்து போறாங்க. காரணம் என்ன? கர்த்தரை மகிமைப்படுத்துறது. இன்னைக்கு ஊழியக்காரன் விழுறாங்க, விசுவாசிங்க விழுந்து போறாங்க, பாவத்துல விழுந்து போறாங்க, அசுத்தத்துல விழுந்து போறாங்க, பெருமையில விழுந்து போறாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துறதுல மறக்கவே கூடாது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல முதலாவது கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது பரலோகமே மகிமைப்படுகிறதா இருக்கு. அதனால கர்த்தரை பிரியப்படுத்தணும், கர்த்தரை உயர்த்தணும், ஆண்டவரை உயர்த்தணும், இயேசுவை உயர்த்தணும். பெத்லகேமில பிறந்த தேவனை மகிமைப்படுத்தணும். அவருக்கே கனமும் துதி கனத்தை எல்லாவற்றையும் அவருக்கே நாம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் அதை மகிமைப்படும். இந்த கிறிஸ்துமஸ் மகிமைப்படுற கிறிஸ்துமஸா இருக்கும். எல்லாரும் மகிமை டெக்கரேஷன் பண்ணாலும் சரி, பலகாரம் செஞ்சாலும் சரி, மற்றவங்களுக்கு பலகாரம் கொடுக்கறதுனாலும் சரி, அன்பு செலுத்தினாலும் சரி, எந்த உங்களுடைய புகழ்ச்சிக்காக உங்களுடைய பெருமைக்காக எதையும் செய்யாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தங்களை பெரிய ஐஸ்வர்யனாய் காட்டணும், பெரிய அவங்க குடும்பங்களுக்கே துணி வாங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேரை பார்த்து 10 துணி 15 துணி வாங்கணும். அதை ஒரு பெருமை, சர்ச்சில் பெருமை காட்டுறது. பெருமைலாம் இடம் ஆண்டவர் தாழ்மை ரூபமா எடுத்த நம்மளும் தாழ்த்தம். ஆண்டவர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளையும் மகிமைப்படுத்தும். முதல் காரியம் அது. இரண்டாவது அவர் சொல்லுகிறார், அதே சமயத்தில் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே 11-15 வசனத்திலே விழுந்து போன ஒரு தூதனை குறித்து பார்க்கிறோம். லூசிபர் நல்ல ஒரு ஆராதனை வீரனாய் இருந்தான். ஆனா தேவனுக்கு மகிமை கொடுக்காதனால விழுந்து போனான். இன்னைக்கு லூசிபர் போலதான் இன்னைக்கு நிறைய சிங்கப்பூர் தேசத்துக்கு நான் போயிருந்த பொழுது நிறைய லூசிபருடைய ஆவிகள் போராடுறது நான் பார்க்கிறேன். கர்த்தரை உயர்த்துறது நிறைய பேர் பார்க்கிறேன். ஆராதனையிலையும் உயர்த்துவது. ஆண்டவரை பிரியப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. துதிக்கும் போதும் சரி, அவர் பாடி இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கு. ஆண்டவர் நம்மளையும் உயர்த்துவார், நம்மளையும் கனப்படுத்துவார், நம்மளையும் மகிமைப்படுத்துவார். இரண்டாவது, பூமியிலே சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம், இருள் நிறைந்த உலகம், பிசாசின் பிடியில் இருக்கிற உலகம். ஆனால் ஆண்டவர் மெய்யான சமாதானத்தை கொடுக்க வந்த இன்றைக்கு மக்கள் சமாதானத்தை தேடி அடைகிறார்கள். பாவம் செஞ்சா நமக்கு நிம்மதி கிடைக்கும், குடிச்சா எனக்கு நிம்மதி கிடைக்கும். பாவம் செய்து, அதாவது பிரச்சாரத்துக்கு போனா நிம்மதி கிடைக்கும், குடும்பத்திலே விட்டு வேற எங்கேயாவது போயிட்டோம்னா எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் மெய்யான சமாதானத்தை, சாந்தியை, இளைப்பாறுதலை ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, சமாதானம் is the prince of peace. பிரபு என்றால் செல்வங்களை சேர்த்து வைக்கும் சமாதான கர்த்தர், சமாதானத்தின் தேவன். தேவனே சமாதானமாய் இருக்கிறார், ஒரே சமாதானம். அந்த சமாதானத்தை தான் உலகத்துக்கு கொடுக்க வந்த. உலகம் பார்க்கும்போது நிம்மதி இல்லை. நிறைய பேர் பிசாசோடு போராடிட்டு இருக்கிறாங்க, மந்திர சக்திகளோடு போராடிட்டு இருக்கிறாங்க, வியாதிகளோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, பாவத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அசுத்தத்தோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க, மைண்டுக்குள்ள போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு இந்த சமாதானம் எப்படி கிடைக்கலாம்? விடுதலை, ஆண்டவர் கொடுக்குற விடுதலை நமக்குள்ள வரும்போது தான் சமாதானம். இன்னைக்கு நிறைய பேர் மைண்டுல குழப்பம், மைண்டுல கிடையாது. பையன் டிப்ரெஷன்ல, 1 வருஷமா டிப்ரெஷன்ல கஷ்டப்பட்ட பையன் தேவன் தொட்டு விடுதலை ஆகினார். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல டிப்ரெஷன்ல இருக்கு. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கு, சமாதானத்தை கொடுக்கிறவராயிருக்கு. இன்னைக்கு உலகத்துல நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். நாம் வாழ்கிற இடத்துல சமாதானத்தை கொடுப்பார். ஊழியம் செய்கிற இடத்துல சமாதானத்தை கொடுப்பார். எத்தனையோ பிள்ளைங்க ஊழியமா செய்யறாங்க, எத்தனையோ பேர் ஊழியம் செய்யறாங்க, நல்ல வேலையில இருக்கிறாங்க. ஆனா மனசுல உள்ளத்துல சமாதானம் கிடையாது.
மைண்டுக்குள்ள சமாதானம் கிடையாது. சிலருடைய குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை. சிலர் ஊழியம் செய்கிற சபைகள்ல சமாதானம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, சமாதான பிரபுவாக நம்ம இதையும் ஆண்டவருக்கு ஒரு நாமத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன். அந்த வசனம் சொல்லுது, சமாதானம். அவர் சமாதானத்தின் தேவன் என்று யெகோவா ஷாலோம் என்று சொல்லப்பட்டது. யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானத்தை கொண்டு. ஒரு சமயம் ஆந்திராவிலே ஒரு கூட்டம் நடத்தினார். என்னோட ஊழியத்திற்கு ஆர்கனைஸ் பண்ண ஒரு வாலிப தம்பி, புதுசா கல்யாணம் ஆனது, ஒரு குழந்தை. அது எப்போதுமே மனைவிக்கு அவருக்கும் பயங்கர சண்டை, ஏகப்பட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சண்டை எப்ப பார்த்தாலும் சண்டை, எது எடுத்தாலும் சண்டை, எந்த நேரம் வந்தாலும் அவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான். அன்னைக்கு அவங்க மாமனார் வீட்டுக்கு நான் சாப்பிட போட்டிருந்தேன். அங்கேயும் சண்டை, பஞ்சாயத்து நடக்குது, ஒரே சண்டை, பாத்திரத்தை அடிக்குது, அது அடிக்குது. அவன் வேற கெட்ட வார்த்தை பேசுறான், ஊழியம் செய்யறவன் பார்த்து சமாதானம். அவங்க அப்பா அப்படியே வந்து என்கிட்ட கையை பிடிச்சாரு. உலகத்துல ஷாலம கொடுக்க நான் வந்தேன். சமாதானத்தை, தெய்வீக சமாதானம். உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுப்பது என்ற நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவர் சமாதானத்தை அல்ல வந்தார். அந்த சமாதானம் நம்முடைய இருதயத்துக்குள்ள பறக்கும் போது, நம்முடைய உள்ளத்தில் அவர் வாசப்பட்டு அந்த சமாதானத்தை அவர் அருளுகிறார். இந்த மாதம் ஒரு சமாதானத்தை மாதமாக விளங்குபடி செய்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் குடும்பங்களுக்குள்ள ஒத்துமையை கொடுப்பார். நிறைய குடும்பங்களை பிரிஞ்சு, நிறைய பேச்சுவார்த்தை கிடையாது. நிறைய பேருக்கான ஆண்டவர் நமக்குள்ள வரணும்னா, அல்லேலூயா, கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள கூட சமாதானம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிவினை, ஒருத்தருக்குள்ள கசப்பு, ஒருத்தருக்குள்ள வைராக்கியம், ஒருத்தருக்குள்ள பேசிக்க மாட்டோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அன்பை ஊற்ற விரும்புகிறார், சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார், எல்லாருக்குள்ளேயும் சமாதானத்தை தர விரும்புகிறார், ஒப்புரவாகுவதை விரும்புகிறார். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பூமி எங்க கொடுத்தாரா சமாதானம்? பூமியில சமாதானத்தை கொடுத்தார். இப்ப இருக்கிற பூமியில பாவங்கள் தான் இருக்குது, அநியாயங்கள் தான் இருக்குது, அக்கிரமம் தான் இருக்குது, அசுத்தம் தான் இருக்குது, சமாதானமே இல்லாம இருக்குது. அல்லேலூயா. எரேமியா 16ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, சமாதானம் எடுபடும் காலத்தில் வரவேற்று. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லும் போது சமாதானத்தை அல்ல, கட்டியத்தை அனுபவம் வந்திருக்கிறார். ஏன்னா ஒருத்தற்பட்ட பிரிவினைகள், ஒருத்தற்பட்ட கசப்பு என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையாக ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தந்து சமாதானம் பிறந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் ஒவ்வொருடைய இல்லத்திலும் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறோம். ஒவ்வொருடைய இருதயத்திலும் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறோம். பூமியிலே சமாதானம். அடுத்தது கடைசியாக மனுஷர் மேல் பிரியம் உண்டாக. மனுஷர் மேல் பிரியம் உண்டாக. மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லும்போது யாரையும் நேசிக்க, இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்க வந்தார், பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார், மீட்க வந்தார். மனுகுலம் கேவலமான நிலையிலே இருந்த இந்த மனுகுலத்தை மீட்க வந்தார். இருளிலே இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்தார். அது மட்டுமல்ல, அன்பை காட்ட வந்தார், பாசத்தை காட்ட வந்தார், அன்பையும் மனதுருக்கத்தை, இரக்கத்தை கொடுக்க வந்தார். அவரை தேடி வந்த மக்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அவரை தேடி வருகிற மக்களை அவர் அணைத்து கொடுத்தார். சின்ன பிள்ளைகளை எல்லாம் அவர் ஆசீர்வதித்தார், அரவணைத்தார். வருகிற ஜனங்களை எல்லாம் அரவணைத்தார். எல்லா மனுஷர் மேல் அவர் பிரியம் வைத்தார். அதுதான் சொல்லப்படுகிறது தேவனுடைய தயவு பேவராக. ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்க வந்தார். அநேகர் மேல அன்பு பாராட்ட, அன்பை கொடுக்க வந்தார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் அன்பை பார்க்க முடியாது. அநேகருடைய வாழ்க்கையை அன்பை இழந்து போய் கிடக்கிறார்கள், உறவு முறையை இழந்து போய் கிடக்கிறார்கள். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை
இருந்த அந்த உறவு முறை துண்டித்து பாவம் செய்தது நிமித்தமான ஆண்டவர் தேவ குமாரனாக இருந்த அவர் மனுஷ குமாரனாக இந்த உலகத்துக்கு வந்து மறுபடியும் அந்த அன்பை இணைத்தார். அன்பினாலே மக்களை திருத்தினார். அன்பினாலே ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொண்டார். யாரையும் அவர் புறம்பித்தார். இந்த ஜாதி அந்த ஜாதின்னு அவர் பிரிக்கிறார். எல்லாரையும் அவர் நேசித்தார். எல்லாருக்கும் அவரை ஏற்றுக்கொண்டார். எல்லா பிள்ளைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏழை பணக்காரன் வித்தியாசம் அவர் பார்க்கிறது. இந்த ஜாதி அந்த ஜாதி என்று வித்தியாசம் பார்க்கிறது. தள்ளப்பட்ட மக்களை எல்லாம் அவர் பக்கமாக எடுத்துக்கொண்டார். என்னிடத்திலே வருகிறவர்களை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே பார்க்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னார். எல்லாரையும் நேசித்தார். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் போது நம்ம குடும்பத்தை மட்டும் நேசிப்பதில்லை, எல்லாரையும் நேசிக்கணும். இயேசுவை அறியாத மக்களையும் நேசிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரர்களையும் நேசிக்கணும். கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம குடும்பங்களுக்கு மட்டும் பலகாரம் கொடுப்பது, மற்றவங்களுக்கும் பலகாரம் கொடுத்து இயேசு நேசிக்கிறான்னு சொல்லி பாருங்க. பிரியாணி பண்ணும்போது நீங்க ஒரு பாக்கெட் அவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அவங்க பயிற்சி ஆண்டவர் பயிற்சி. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். கேக் கொடுத்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கேக் கொடுத்து பாருங்க. இயேசுவை வெறுக்கிறவங்களா இருந்தா கூட இயேசுவை நேசிக்கிறவங்களா மாறிடுவாங்க. ஆண்டவருடைய அன்பு பிரியமா இருக்கிற எல்லாருமே புரிய வைத்தார். இந்த உலகம் பயங்கரமான உலகத்துல வாடுவாங்க. எல்லாரையும் நம்ம நேசிக்கக்கூடிய எல்லாருமே அன்பு கூட சொந்த குடும்பத்தை நேசிக்கிறோம், பிள்ளைகளை நேசிக்கிறோம், எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஆண்டவர் இன்றைக்கு இதைத்தான் சொல்லுங்க. துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்து, துதித்து தேவனை மகிமைப்படுத்து. மாசத்துல அதாவது டிசம்பர் மாதம் சொல்லும் போது இயர் எண்டிங் வரை, அதனால துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்து. இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துகளையும் நியூ இயர் வாழ்த்துகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து உன்னதத்திலே தேவனை மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷமே பெரிய உண்டாவதாக என்று அவர்கள் சொன்னது போல உங்கள் வாழ்வில் சமாதானத்தை தரும். மகிமையை அவருக்கு கொடுங்க, மாட்சிமையை அவருக்கு கொடுங்க, கனத்தை அவருக்கு கொடுங்க. ஆடி கத்தர துணி, ஆடி கத்தர துணி. இந்த நாட்கள்ல கிறிஸ்துமஸ் பாட்டெல்லாம் வீட்டுல பாடுங்க. ஆண்டவருடைய பிரசனம் வந்து பெறும், சமாதானத்தை கொடுக்கும். ஆண்டவருடைய அன்பு நம்மளை ஊற்றப்படும், ஆண்டவருடைய கிருபை நம்ம ஊற்றப்படும், அவருடைய இரக்கம் நம்ம ஊற்றப்படும். அதனால கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படும். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷருடைய புண்ணியம் அலையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து நடக்கும். வசனத்துல பாடுங்க, வசனத்துல ஜீவி. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இயேசுவோட இருக்கு. இயேசு என்றால் ரட்சகர். அதே சமயத்துல அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். அவரோட உறவு வைத்துக் கொள்ளும், அவரோட பழகி, அவரோட பேசி, அவரோட நடங்க. அவர் விரும்புறதெல்லாம் செய்யுங்க. கிறிஸ்துமஸ் சொல்றது அவர் விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யாத, அவர் விரும்புறத மட்டும் செய்யுங்க. கிறிஸ்துமஸ்ல ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்முடைய வாழ்க்கையை தொட விரும்புகிறார், நமக்கு நன்மை கொடுக்க விரும்புகிறார், நமக்கு கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார். அதனால சோதரத்தை அந்த தேவ தூதர்கள் துதித்தது போல கர்த்தரை துதி, கர்த்தருடைய நாமத்தை துதி, அவருக்கு கொடுத்த வாக்கு திட்டங்களை துதி, அவர் நமக்கா நம்ம வெற்றிமை கொடுத்தாரே துதி, நம் வாழ்க்கையை மாற்றினாரே துதி, நம்முடைய வாழ்வை ஆசீர்வதித்திருக்கிறாரே, கிருபை கொடுத்திருக்கிறாரே துதிங்க. இன்னும் கிருபை இல்லை, கிருபை ஆசீர்வதிப்பாராக. சரி, அன்பின் பரலோகத்தினார் உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக
இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருகிறார். கிறிஸ்துமஸ் நாட்களிலே போராடுகிற எல்லா சத்துருவின் அதிகாரங்கள் விலகுவதாக, இருளின் அதிகாரங்கள் விலகுவதாக, அந்தகாரத்தின் இருள்கள் விலகி போவதாக, எல்லா கடன் பிரச்சனைகள் நீங்கி போவதாக, பெருமைகள் அநேகருக்குள்ள தரித்திரத்தின் ஆவிகள் போராடுகிறது. தரித்திரத்தின் வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள், டாக்டர் செலவுகள் எல்லாம் மாறுவதாக 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 எல்லா விதமான தரித்திர ஆவிகள், வெறுமையின் ஆவிகள் விலகி போகட்டும். எல்லா வறட்சிகள் நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும். எல்லா தரித்திரங்கள் விலகி போகட்டும். தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும். தேவ வார்த்தைகள் வல்லமையோடு ஒவ்வொருத்தரோடு இறங்கட்டும். இந்த வருஷம் முழுவதும் இவர்களை கண்ணின் மணி போல் காத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அநேகரை தொடுகிறதற்காக நன்றி அப்பா. அல்லேலூயா. சர்க்கரை வியாதிகள் சுகமடைவதற்காக நன்றி செலுத்துகிறேன். குருட்டு கண்கள் திறக்கப்படுவதாக, செவிட்டு காதுகள் திறக்கப்படுவதாக, பேச முடியாத வாய்கள் பேசுவதாக, எல்லா கட்டிகள் மறைவதாக, பலவீனத்தின் கட்டுகள் நீங்கி போவதாக, செய்வினை மந்திர கட்டுகள் உடைந்து போவதாக, எரிஞ்சு போவதாக, தீய சக்திகள் மந்திர சக்திகள் எல்லாம் எரிந்து போவதாக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். பொல்லாத ஆவிகள் விலகி போவதாக, இருளின் அதிகாரங்கள் விலகி போவதாக. எந்தெந்த வீடுகளிலே பிசாசு ஆழ்வை செய்து கொண்டிருக்கிறானோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அதை துரத்துகிறேன். பொல்லாத ஆவிகளை துரத்துகிறேன். பொல்லாத கிரியைகளை துரத்துகிறேன். எல்லா கிரியைகளும் நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். தடைகள் உடைவதாக. திருமண தடைகள், இந்த நவம்பர் மாதங்களில் ஏராளமான தடைகள் கர்த்தர் உடைக்கிறார். இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறான். அதில் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல ஏலிமுக்குள்ள உங்களை நடத்த போகிறாங்க. ஒருவேளை வருடம் முழுசும் கசப்ப நீங்க சந்தித்திருக்கலாம், வேதனைகளை சந்தித்திருக்கலாம். சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவா. என்னென்ன வாக்கு தத்தங்கள் கொடுத்தாரோ, என்னென்ன வார்த்தைகள் கொடுத்தாரோ, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா. யூதாவுக்கும் எருசலேமுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. வசனம் ஒரு நாளும் தவறி போகாது. ரீமானா தீமாக்கரா லிபத்தி அங்கரா சபரபுதி ஆக்கரா. அநேக குடும்பங்கள்ல விடுதலை வருவதாக, சமாதானம் இறங்குவதாக, கர்த்தருடைய மகிமை வீசுவதாக, வெளிச்சம் பிரகாசிப்பதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு வெளிச்சம் வருவதாக. இருளின் அதிகாரங்களை கண்டித்து ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வியாபாரம் செய்கிறவர்களை ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்துமஸ் நாட்களை சமாதானத்தின் நாட்களாய் இருக்கட்டும். சமாதானம் நிலவட்டும் அப்பா. சமாதானத்தினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். சந்தோஷத்தினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். கிருபையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணம் இறங்கி வருவதாக. சாப பிசாசுகள் நிர்மூலமாகட்டும் ஐயா. எல்லா விதமான அசுத்த கிரியைகள், இச்சை கிரியைகள், இச்சை பிசாசுகள் எல்லாம் ஓடுவதாக. அடல்ட்ரி ஸ்பிரிட்டமாம் கண்டித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லா அசுத்தங்கள் விலகி போவதாக, பாவங்கள் விலகி போவதாக, கெட்ட பழக்கங்கள், அடிமத்தனங்கள் விலகி போவதாக. யார் யாருக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ சுகமடைவதாக. இருதய பலவீன, இருதயத்தோடு ஒரு நபர் போராடிட்டு இருக்கிறீங்க. ஆத்துமாவிலே போராட்டங்கள் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. கட்டப்படாத வீடுகள் கட்டப்படுவதாக. கர்த்தருடைய கரம் இறங்குவதாக. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வேலை சரியாக கிடைக்க முடியாத, வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகிற மேல ஆண்டவர் மனம் இறங்குவீராக. எல்லா தடைகள் நிர்மூலமாவதாக. எல்லா தடைகள் உடைவதாக. எல்லா விதமான இடரல் கல்கள் எடுக்கப்படுவதாக, எடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும். எல்லா கட்டுகள் நீங்கி போகட்டும். பாதாளத்தின் வல்லமை
வல்லமைகள் நிர்மலமாகட்டும் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. படுத்த படுக்கையில இருக்கிறவர்களை இந்த நேரத்தில் தொடுவீராக. உடைய அற்புத கரம் இறங்குவதாக. கிட்னி ப்ராப்ளங்கள் சுகமடையட்டும், ஹார்ட் ப்ராப்ளங்கள் சுகமடையட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விதமான சரீர நோய்களை குணப்படுத்தும். ஆஸ்மா ப்ராப்ளங்கள் சுகமடையட்டும். மூச்சு திணறல் வியாதிகள் சுகமடையட்டும். கண்களிலே இருக்கிற பலவீனங்கள் நீங்கி போகட்டும். கையை தூக்க முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் மேல மனம் இறங்கி அதிசயத்தை செய்கிறாங்க. பேரலைஸ் ப்ராப்ளம்ல இருக்கிறவங்களை சுகப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். அதுபோல பிசாசின் பிடியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணும் அப்பா. ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணும் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. எல்லா சின்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெரியவர்களை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, உடைய கிருபை இந்த மாதத்தில் இறங்குவதாக. அற்புதத்தின் கிறிஸ்துமஸா இருக்கட்டும், ஆசீர்வாதத்தின் கிறிஸ்துமஸா இருக்கட்டும், மன நிறைவோடு கிறிஸ்துமஸா இருக்கட்டும் அப்பா. நிரப்பும்பா, உடைய ஆசீர்வாதத்தை நான் நிரப்பும்பா, உடைய சமாதானத்தை நான் நிரப்பும்பா. அதுபோல உடைய அன்பு ஊற்றப்படட்டும், குடும்பங்களில் அன்பு ஊற்றப்படட்டும், வீடுகளில் உடைய அன்பு ஊற்றப்படட்டும் ஐயா. தேவ அன்பு எல்லா கசப்புகள், வைராக்கியங்கள், குரோதங்கள், பகைகள் எல்லாம் உடையும்படி ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் கட்டப்படட்டும், எல்லா வீடும் கட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, ஆமென். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த நல்ல நாளிலும் தேவ செய்தியை கேட்டு அளவில்லாமல் ஆசீர்வதித்து அழுகி பெருக கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாள் இருந்து உங்களை தேவன் அற்புதமா நடத்துவார். என்னுடைய அருமையான வாழ்த்துக்களை, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் நியூ இயர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.